இப்போ கடவுள் உருவங்களுக்கு தெரியுமா? கடவுள் உருவங்கள் இருக்குது, பலவிதமான உருவங்கள் இருக்குது. கடவுள்னால் ஒரு விதம் தானே இருக்கணும். பலவிதமான உருவங்கள் ஏன் வந்ததுன்னா, மனுஷனுடைய மனம் பலவிதம். அவன் மனசுக்கு எது பிடிப்போ. உங்களுக்கு கல்யாணம் இப்போ எத்தனை பசங்க இருக்குது? ஒரே பையனா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருப்ப நீ. ஒரு பொண்ணா? சரி, உன் பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வரான். அவன் பார்க்குறான், ஐயோ இந்த பொண்ணு நல்லா இல்லைங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். வேறு பொண்ணிட்ட போய் காட்டுறான், அந்த பொண்ணு நல்லா இல்லை, அது கருப்பாக இருக்குதுன்றான். இன்னொரு பொண்ணை போய் காட்டுறான், அது கால் கோணியாக்குதுன்றான். இன்னொரு பொண்ணை பார்க்குறான், இது நல்லா இருக்குது, இதை கட்டிக்கிறான்றான். ஆனால் பார்த்தது எல்லாம் பொண்ணு தான். அவன் மனசுக்கு பிடிக்கலையே. அப்போ மனசுன்னா பொண்ணை காட்டணுன்னு கட்டிக்கணும்ல, கட்டிக்கலையே. அப்போ அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டிக்கிறான். கடவுளையோ மனுஷனுக்கு அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி உருவத்தை பண்ணிக்கணும். கடவுள் எங்கேயுமே தான் உருவத்தை செய்து வச்சது கிடையாது. கடவுள் பேசுறதும் கிடையாது. கடவுள் பேசுறது மனுஷங்கிட்ட இருந்து தான் பேசினுக்கிறான். அதனால் உண்மையை தெரிஞ்சுக்குங்க, கற்பனையில் மிதக்காதீங்க. கடவுள் சிலைகள், கடவுள் எவ்வளோ பெரிய பொருள் இல்லை? ஒரு பிள்ளையார் செய்தானே, உளி வச்சு அடிக்கிறான், அது கண்ணு வர்றதுக்கு, மூக்கு வர்றதுக்கு, வாய் வர்றதுக்கு. கடவுள் மேலே அடிக்க முடியுமா? முடியுமா? அப்புறம் எப்படி அடிச்சா அந்த கடவுள்னு சொல்கிற? அது ஒரு கல், அதை ஒரு உருவப்படுத்தினான், அதை வழிபாடாக வச்சான். இந்த வழிபாடு ஏன் வச்சான் அதை கூட சொல்லியிருக்கிறேன். நேற்று பிரான்ஸு பேட்டியில் கூட அதை கூட சொல்லியிருக்கிறேன் இல்லையா? மதங்கள் இருக்குது, கிறிஸ்துவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதங்குது, இந்து மதங்குது, ஜெயின மதங்குது, புத்த மதங்குது. இவ்வளோ மதங்கள் உலகத்தில் இருந்தாலும் கடவுள்கள் வேறு வேறு, நாடுகள் வேறு வேறு, வழிபாடு ஒன்று தான். பேசினேன் இல்லை? அந்த மாதிரி நம்ம மனசு என்ன பண்ணுச்சு, அதை கடவுளாக ஏற்றுக்குச்சு. அப்போது அது கடவுளாகிடுச்சு. உன் மனசு கடவுளாக ஏற்றுக்கல, இது கல்லுன்னா அது கல்லாகிடும். அப்போது மனிதனுடைய மனத்துக்கு தான் இந்த கடவுள் உருவங்கள் தேவைப்பட்டது. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் மேலே இவன் மனம் தாவணும், அப்போ தான் இவனுடைய குணாதிசயங்கள் நன்மையை தரும். எந்த உருவங்களும் கடவுள்ன்ற ஒரு பேச்சு இல்லைன்னா இவன் மூர்க்கத்தனமாக போயிடுவான், மிருகத்தை விட மோசமாக இருப்பான். மிருகமாவது மிருகத்தை அடித்து சாப்பிடுவான், இவன் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ருவான். ஏன்னா இப்போ அதான் பண்ணிங்கிறான். இவனுக்கு எது எது கிடைக்குதான் எல்லாம் வீட்டில் எத்தனை காவு போடுறான். ஏன்னா அந்த வாய் ருசி. அதனால் எல்லா செயலுக்கும் அடிப்படை கடவுள் மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுளை செய்ய வச்சு அதே கடவுளை வழிபட வைக்கிறான் கடவுளே. அதனால் கடவுள் கல்லில் இல்லை, தான் மனசில் இருக்கிறார். அந்த மனசில் இருக்கிற கடவுள் அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு எண்ணங்களை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி உருவ அமைப்பை அமைச்சுக்கினாங்க. இதான் கடவுள் வழிபாடு. நீ போய் நினைக்கிற, சும்மா போயின்னுக்கிற, எங்கேயோ போயின்னு இந்த ஒரு நாய் ஓடியாந்து பிடிச்சி ஒன்று பிடிங்கிட்டோம். அதுக்கும் நாய்க்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் உன்னை கடிக்கணும்? அது ஏன் உன்னை கடிக்கணும்? அதே தெருவில் 10 பேர் போயின்னுக்கிறான், அவனை கடிக்கல, உன்னை மட்டும் கடிச்சிது. அப்போ என்ன சொல்லுவேன் நீ? என் விதியாக இது, என் கர்மாயா இதுன்னு யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, நீயே சொல்கிற. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறதே சொல்ல வைக்கிது உன்னை. யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, அதை தானாகவே நடக்குது. இதுதான் விதி. எந்த ஒரு செயலை நீ செய்யாமல் நடக்கிற செயலுக்கு விதின்னு பேர். மரணம் நீ தேடி போகல, செத்து போகிற, அது பேர் விதி. பிறப்பு நீ தேடி வந்து பிறந்துட்ட, அது பேர் விதி. ஆரம்பமும் விதி, உலகத்தில் வாழ்க்கையினுடைய முடிவும் விதி. எல்லாமே விதிப்படி நடக்குதுன்னா ஆமாம். அப்புறம் அது எப்படி விதியை மரியாதை வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வேணவன் காட்டு, ஒரு ஆள் காட்டு, உலகத்தில் சொல்லு, ஒரு ஆளுக்குறான்னு சொல்லு. இல்லை, இப்போ அந்த நாய் 10 பேர் கடிக்காம என்ன மட்டும் உன்னை மட்டும் விதி, உன் கர்மான்னு கேட்டியே, அந்த கர்மா உன்னை கடிக்க வைக்குது. அது நாய். எப்படி நான் நீ அழிக்கணும்னா நீ எல்லாத்தையும் மறந்து உன்னையே நீ தேடினீன்னா அது அழிஞ்சிடும்.
நீ உலகத்தோடு ஒட்டி வருவேன்னா இப்போ என் கூட சேர்ந்தீங்கன்னா நான் கெட்டுவேன். என் கூட சேர்ந்தீங்கன்னா உனக்கு என்ன குணம் வரும்? நீ நல்லவன் தானா? என் கூட சேர்ந்தீங்கன்னா கெட்டு போடுவேன். அது மாதிரி நான் ஒருத்தரோடு சேரும்போது கெட்டு தானே போகிறோம். ஏன்பா ஒரு குடிகாரன், அவன் குடிகாரன் இருந்துட்டு போட்டோம், அவன் சௌகரியம் அது. நான் அவனை பார்த்தா பயந்து ஓரமாக ஒதுங்கிக்கணும். இல்லைங்க என் ஃப்ரெண்டுங்க அவர் என் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு போய் சேர்ந்தீங்கன்னா மறுநாள் என்ன பண்ணுவார்? உன்னை கூப்பிடுவார். நீ என்ன பண்ணுவ? ஐயோ எனக்கு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் வரமாட்டேன்னு. 2வது நாள் கூப்பிட்டேன், நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்றான், என்ன பண்ண, ஒரு நாள் போய்க்கலாமேன்னு போவேன். அப்போது சேரும்போது மூச்சிலேருந்தே ஒருத்தன் கெட்டுக்குன்னுக்குறான் இல்லையா? இதை தானே சொன்னார் சிவவாய்க்கர். சங்கு 2 தாரை 1 மங்கி சன்ன பின்னல் ஆகியால் மங்கி மாலுதே உலகில்னா. ஒருத்த மூச்சு கட்டவு மூச்சு நல்ல மூச்சு எல்லாம் கலந்து அவனுக்குள்ளே பூந்து எல்லாம் கெட்டவனா போட்டான், நல்லவனும் கெட்டவனா போடுறான். சரிப்பா இப்படி கெட்டு போச்சே, என்னப்பா பண்ணலாம், அது திருத்திக்கலாமாப்பா, அதுக்கு எதனா வழி சொல்லப்பான்னா சங்கு ஊதத்தை விட்டுடணும். இந்த 2 மூச்சை நிறுத்திக்க உனக்குள்ள, தாரை ஊது, உனக்கு கெடுதலே வராது. நான் ஊத தெரியுமா? சரி இப்படி ஊதுன்னு நான் சொல்லி கொடுத்தா ஊதுறியா? போய் அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லைன்ட்டு போகிறான். எவ்வளோ பேர், எத்தனாயிரம் பேர் இங்கே வந்துக்கிறான் மாதிரி. ஏன்னா எவனும் சொல் பேச்சு கேட்க மாட்டான். நான் இவ்வளோ பேச்சுக்கிறேன், எல்லாம் கேட்பீங்களா? ஒருத்தர் கூட கேட்க மாட்டீங்க. உங்கள் மனசு என்ன சொல்தா அதான் கர்மா. ஏன்னா நான் முடிவு பண்ண முடியாது உன் வாழ்க்கையை, நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால் நீ உன்னை திருத்திக்க முயற்சி பண்ணு, அது உனக்கு நன்மையை தரும். நீ தான் கடவுள், நீ அணு தான். அணுன்னா என்ன அர்த்தம்? யார் இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்தா? அதை சொல்லு. இப்போ என்ன அகார உகார மகாரன்ற நீ நானும் பேசிங்கிறது போய், அதுதான் இதுதான் அது. நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் என்ன? நெருப்பு காற்று சத்தம். அகார உகார மகாரம்னா என்ன? காற்று நெருப்பு சத்தம், அவ்வளோதான். இதில் தான் நீ எங்கிற உலகமும் அதில் தான் எங்குது. அதான் அந்த அணு தான் சர்வமாக இருக்குது. அதை விட சின்ன பொருள் உலகத்தில் இல்லை, அதை விட பெரிய பொருளும் உலகத்தில் இல்லை. எல்லாம் சிவமயம். சிவமயம்னா என்ன? பேரொளி. அதுக்கு ஒரு உருவமே கிடையாது, அது ஒளி. அதான் கடவுள். உருவம் உள்ளதெல்லாம் கற்பனை. நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் போய் ஊரையே தெரிஞ்சிக்க முடியாது, உன்னால் வெட்ட வெளியே தெரிஞ்சுக்க முடியும். நீ விஞ்ஞானியா? விஞ்ஞானியாலே ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியல. உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானியால் இன்னும் வெட்ட வெளியே கண்டுபிடிக்கும், கிரகத்தையே கண்டுபிடிக்க முடியல. நீ டெய்லி சாப்பிட்டுக்கணும், நல்லா தூங்கிக்கணும், வேலை வெட்டி போய் துட்டு சம்பாதிச்சிருந்தா வெட்ட வெளியே காண முடியுமா? சொல்லு. நீ எப்போ இறக்குறியோ அப்போ வெட்ட வெளியே பார்ப்ப. உன் உடலை விட்டு உன் உயிர் எப்போ போதோ அப்போ வெட்ட வெளியே பார்க்கலாம் முடியுமா? வாழணும்னு ஆசைக்குத. அதனால் இதான் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கெல்லாம் போயிடாத. நீ என்ன விஞ்ஞானியா? படிக்கிறியா? அதை படிச்சின்னா அந்த ஆராய்ச்சி நடத்துறன்னா சந்தோஷம்தான். ஆனால் சராசரி மனுஷனாக இருந்துக்குன்னு உன்னை ஆராய்ஞ்ச உலகத்துக்கு ஆராயலாம். உன்னை ஆராய்ஞ்சி விளக்கம் கிடச்சிச்சின்னா உலகத்தை ஆராய்ஞ்சிடுவேன். ஞானிகள் அப்படி தான் பண்ணான். தன்னை ஆராய்ஞ்சா முதல்ல, அப்புறம் உலகத்தை கிரக சாஸ்திரம்னு எழுதணும். இன்றைக்கி விஞ்ஞானம்லாம் ஒரு 1000 வருஷம்தான். இன்றைக்கி வாரத்தில் இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை யார் சொல்லி கொடுத்தா? விஞ்ஞானமாக சொல்லிச்சு. யார் சொன்னது? ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சான். யார் விஞ்ஞானமாக சொல்லிச்சு? மெஞ்ஞானம் சொன்னதுதான். வாரத்தில் உள்ள நாட்களை அத்தனையும் மெஞ்ஞானம் சொன்னது தான். இன்றைக்கி விஞ்ஞானம் அதை எடுத்துக்கிச்சு. இதை எப்படி சொன்னான்? உடலை விட்டு பிரிஞ்சு அதை போய் ஆராய்ஞ்சி அங்கே பேச முடியாது, அதனால் இங்கே வந்து சொன்னோம். இதை தான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா. மதியில் வேலை செய்கிற. ஏன்னா மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆரம்பமும் விதி, முடிவும் விதி. இந்த இடையில் நீ வாழற, எப்படி வாழலாம், என்ன செய்யலாம்? விதியினுடைய குழந்தை தான் மதி. எந்த செயல் செய்தாலும் விதிக்கு உட்பட்டு தான் உன்னால் செய்ய முடியும். அப்போது இந்த செயல்களுக்கெல்லாம் காரணம் மதி. மதினா என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம். அப்போது இந்த அறிவை வச்சு தான் எந்த ஊரும் உண்டு.
எந்த ஊருப்பா? ஏம்மா பட்டாபுரம்மா? பக்கத்துலேயே வந்துக்கிறேன், மதுரையிலேருந்துலாம் வந்துக்கிறேன், திருச்செந்தூர்லாம் வந்துக்கிறாங்க. அப்போது இந்த மதி தான் இங்கே போகலாம், இங்கே என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு பார்க்கலாம். அவர் சரியாக சொல்கிறாரா சரியாக சொல்லலையா, நமக்கு உதவுறது சொல்கிறாரா நமக்கு உதவாது சொல்கிறாரான்னு யோசித்தது மதி. ஆனால் இங்கே போக வேணாம், இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்றதும் மதி. அப்போது விதிக்கும் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இடையில் விளையாடிக்கின்னு வர்றது மதி. ஆனால் இந்த மதி தொடர்ச்சியாக நிற்குமானா நிற்காது, விதிக்குள்ளே போயிடும். அது விதிக்குள்ளே அந்த மதி எப்போ போகிறதோ அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவாயிடும் அது. அதனால் எல்லாமே விதிக்கு உட்பட்டு தான் பிறப்பு. இடையில் மதியில் வாழ்ந்துன்னுக்குறோம், கடைசியில் விதியில் போய் முடியிறோம். இதுதான் மரணம். ஏம்மா சிற்றம்பலமா? ஒன்றுமே பற்று இல்லாததுன்னு அர்த்தம். ஆமாம். இந்த மதி வந்து அந்த மதியை வச்சு நம்ம எவ்வளோ செயல்படலாம். ஆனால் செயல்படும் போது வாழ்க்கையில் வந்து 75% எல்லாருமே துன்பத்திலேயே. அதான் மதி, விதி. அதுதான் விதி, அதுதான் சொன்னேன். விதியினுடைய குழந்தை தான் மதி. எது செய்தாலும் அது விதிக்கு உட்பட்டு தான் செய்யும். நீ எவ்வளோ தான் யோசித்து செய்தாலும் ஒருத்தன் பாரு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எதையாவது ஒன்று செய்துருவான், சக்ஸஸ் ஆகிடும், கோட்டீஸ்வரனை மாறிடுவான். ரொம்ப அறிவாளியாக இருப்பான், எல்லா வேலையும் தெரிஞ்சவனாக இருப்பான், அவன் செய்த பிச்சைக்காரனாகவே போவான். அங்கே தான் விதி வந்து முடிவு பண்ணு, உன்னை வளர விடாத உன்னுடைய கர்மா தடுத்துடுது. நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய முட்டாளியாக இருந்தாலும் அவனுடைய விதி வந்து உயர்த்தி விட்டுடுது. கிடையாது, அதுதான் மதி யோசிக்குது. இப்போ இவ்வளோ துன்பத்தில் இருக்கிறோமே, நம்ம இதுலேருந்து எப்படி வெளியே போகலான்னு மதி யோசிக்குது. அந்த துன்பத்துக்கு விடை காண்றது தான் மதி. அந்த துன்பத்தினுடைய முடிவு தான் விதி. எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும்? எந்த நிலை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும்? ஒரு நல்ல யோகியால் தான் சொல்ல முடியும், சாதாரண பக்தனால் சொல்ல முடியாது, மகான்களால் தான் சொல்ல முடியும். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பரை வந்து கல் கட்டி அவரை கடல்லையே விட்டாங்க. அப்போது நம்மளை மாதிரி ஆள் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், செத்து போயிருப்போம், மூச்சு திணறி. ஆனால் அந்த கடலில் கூட அவர் என்ன சொன்னார், அடடே இது நீ செய்யலப்பா, மனுஷன் செய்யல, கடவுள் செய்கிறாருன்னொன்னே கட்டாத்துக்குன்னு கரையேறி வந்தார். பட்டினத்தார உதினியில் கழுகு மரம் ஏற்றுறாங்க மத்திய பிரதேசத்துக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கழுகு மரம் வந்து சாதாரண மனுஷனால் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது, நான் இந்த ஊன் உடலை எடுத்து ஒரு பாவமாக நான் செய்தது இல்லை, ஆனால் இது முன்பிரிவில் நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல, அதுக்கு தண்டனை வந்து நீ தான் தரீங்கன்றார். மனிதன் கொடுக்குறான்னு சொல்லலைங்க. அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது. அதனால் மகான்களை யாரால் அழிக்கவும் முடியாது. மகான்கள் எந்த கஷ்டத்தையும் அவங்க நின்று கலங்கந்தே கிடையாது. நடக்கும் இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு வராங்க, கால் வரல சாமி, சுழுகு பிடிச்சிக்கிச்சு, நேற்று ஜுரம் வந்துச்சு சாமி, டயர்டாகி போச்சு, வர முடியலன்றார். அப்பர் காலாஸ்திரிக்கு போகிறார், போக முடியல, தவழ்ந்துக்குன்னு போகிறார். ஏன்? விரி, இறைவனை அடையணும், அதுதான். அந்த மாதிரியான வெறி யாருக்கு வரும், எந்த நிலையிலேன்னா மகான்களுக்கு மட்டும்தான் வரும், சராசரி மனுஷனுக்கு வராது. மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் கடவுளுக்குறாருன்னு நினச்சிப்பான், கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் மனுஷனுடைய செயல்பாடுப்பா. சொல்லு. அப்போ சாதாரண மனுஷனால் அந்த மாதிரி தைரியமாக இருக்க முடியாது. சந்தோஷமாக இருந்தானே இருப்பான், தைரியமாக இருக்க முடியாது. தைரியமாக தான் இருப்பான். சந்தோஷமாக இருந்தால் கடவுள் மேலே நம்பிக்கை வரும். ஆனால் சந்தோஷம் போய் துக்கம் வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை போயிடும், பயந்தே வாழ்வோம். இதுதான் சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ அவங்களுக்கு தைரியம் வரணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி யோகி ஆகணும். நல்ல யோகி ஆனான்னா அவனுக்கு தைரியம் வரும். 4 பேர் சேர்ந்து அடிச்சா கூட அடிச்சுட்டு போகணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் இவர் ரமணர் வந்து ஆசிரமத்தில் இருக்கிறாரு. ஒரு 3 திருடனுங்க போகிறானுங்க, வந்து ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறானுங்க. உடைக்கும் போது அவர் சொல்கிறாரு, கூடக்கிறவங்கள சொல்கிறாரு, டே அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறானுங்க, இந்த கற்பனை அடிச்சுட்டு போகிறாங்க. எதை இவர் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு யோசிக்கல அவர், இவர் வச்சுக்கிற நாயை அடிச்சுட்டு போகிறாங்கன்னு வருத்தப்படுறாரு. இந்த கற்பனை எத்தனை போய் எங்கன்னா அப்படி மரப்பாக வச்சுக்கடா அப்படின்றாரு. அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சா உடைச்சானுங்க.
இந்த கிழவனை 4 போடுங்கடான்னு போடுறான், கால் மேலேயே போடுறாங்க அவரையும். அவர் ஒரு மகான், அவர் நினச்சிருந்தா அந்த 4 பேரையும் பஸ்பமாக்கியிருக்க முடியும் அவரால். ஆனால் அவர் செய்யலை. ஏன் தெரியுமா? அவன் அறிவு இல்லாத செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டார். இதான் மகானுடைய தன்மை. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் மணிக்காரை கூப்பிட்டு ஓடியான்ட்டான் போலீஸ் வெயிட்டுக்கணும். இவர் அடிபட்டார், ஆசிரமத்தையும் ஒடிச்சிட்டான். இவர் நம்மள அந்த என்ன பண்ணுவான், இன்னும் 4 போலீஸ்காரர்கிட்ட போய் ரிப்போர்ட் 4 ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்து பிடிச்சி கொடுக்கணும்னு. அவர் சொல்கிறாரு, ஏடா உனக்கு புத்தி இல்லையாடா? அவன் தான் புத்தி இல்லாமல் அந்த ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறான்னா அவன் லெவலுக்கு என்ன இறங்கி போய் சொல்லி அவனை பிடிச்சி கொடுன்னு சொல்கிறிய, போட்டேன்டான்னு போலீஸ்காரனை சொல்லி திருப்பி அமைச்சிடுறாரு. இதான் மகான். மகானுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இதான் வேறுபாடு. அதனால் மகானால் தான் அந்த தைரியம் வரும், மனுஷனுக்கு வராது. ஏதாவது வந்துக்கினே தான் சந்தோஷமாக இருப்பான், எதானா இழந்தாட்டான இழுந்து இடிஞ்சு ஊந்துடுவான். இதான் மனுஷன் தன்மை. சொல்லு. அது என்னன்னா, மதுரையில் மாணிக்க வாசகரை அரசன் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. இதில் காவிரி ஆற்றை அடைக்கணுன்றதுக்காக பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் வர்றாரு. சரி. பிட்டுக்கு மண் சுமந்து அந்த பிட்டை சாப்பிட்றாரு. அப்போ யாருக்குமே தெரியல அந்த சுவை என்னன்றது. ஆனால் அவர் அடிபடும் போது எல்லா உயிர் மேலேயும் அந்த அடி விழுந்தது. அடி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்போ அந்த சுவை மட்டும் அவர் சாப்பிட்டா அப்போ சுவை மட்டும் யாருக்கும் தெரியல. அது என்ன காரணம்? இது ஏன்னா அந்த சுவை வந்து அவர் நாக்கு சாப்பிட்டது. ஆனால் அவரை சுமக்கிறவங்க தான் உலகத்தில் இருக்கிறவங்கலாம். சிவபெருமான சுமந்து திரியறவன் தான் இந்த உடல். அதனால தானே நந்தி வாகனம் நீ வச்சுக்குது. இந்த உடலெல்லாம் நந்தி தானே, உள்ளே இருக்கிறது தானே சிவம். இந்த நந்தி மேலே அவர் அடித்த உடனே உலகத்தில் இருக்கிற நந்தி உடல் மேலெல்லாம் அடிபட்டது. ஆனால் அவர் சாப்பிட்ட சுவை அடுத்தவனுக்கு போகாது, அது அவரோட போயிடும் அது. அதனால் அந்த பிட்டுக்கு மண் சுமந்து அந்த அடி மண் சுமக்கலன்ட்டு மண்ணை வந்து சாட்டையில் அடிக்கும் போது அதை ஊரில் மதுரையில் இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் அந்த காயம் பட்டது. காரணம் என்னென்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அது. சொல். அப்போ இன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஐயா அப்போ விஷயமா நினைப்பான் இல்லை, 2 விஷயத்தில் நினைப்பான். எப்படி நினைப்பான்? துன்பம் வரும்போது நினைப்பான், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, கடவுளே என்னை இப்படி விட்டுட்டேன்னுவான். இன்பம் வரும்போது சொல்லுவான், இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணுமே கடவுளேன்னு நினைப்பான். ஆனால் கடவுளை உண்மையாக நேசிக்கிறது கிடையாது. எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் வேணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. வந்ததுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வேணும், போயிடுச்சுன்னா வர்றதுக்கு கடவுள் வேணும். இந்த 2 வகையில் மனுஷன் வாழ்ந்துன்னு தெரியுறான். ஆனால் எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, கடவுளே கதின்னு. ஒரு விஷயம் சொல்கிறேன். மாணிக்க வாசகர் இது தாய்மான சுவாமி ஒரு ஜமீன் கிட்ட கணக்கு புள்ளி ஆகிறார். அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார். அப்போது அன்னாடம் அவர் போகும்போது அந்த குளிர் காலம் அவருக்கு போக முடியல, ஒதுருது. இதை என்ன பண்ணுறான், ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன். எதுவுமே உண்மை தெரியாத எப்படி வேணாலும் பேசிடுவான் இவன். மண்ணை என்ன பண்ணுறான், குளூரில் போகிற நீ ஜமீன் குளூரில் போகிறப்ப இந்த சால்வையை போத்தின்னு போனீன் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க. யாருக்கு? தாய்மான் சாமிக்கு. தாய்மான் சாமி இந்த சால்வையை போயிட்டுன்னு கோயிலுக்கு போகிறார். போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி ஓரம் ஒரு பிச்சை காட்சி குளூரில் உதிரில் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிறான். தாய்மான் சாமி பார்த்தாரு, சி இவ்வளோ உதிரில் எடுத்துக்கணும் அந்தம்மா பார்த்திங்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை எடுத்து அந்தம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார். இதை சில கல்லணங்க இருக்கிறானுங்கள ஊரில் எப்பவுமே எதுவுமே எந்த உண்மையும் தெரியாமல் பேசுவேன். அவன் என்ன பண்ணிட்டான், போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான், சாமி சாமி நீ என்னமா அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த, அவனுக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்தி, அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான். ஏன்னா மனுஷன் எப்பவுமே உண்மையை உணராதவன். எது ஒன்றா அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போடுவேன். எது உண்மை எது போய் ஆராயணும் சக்தி கிடையாது இவனுக்கு. அந்த மாதிரி இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இவனுக்கு சாதகமாக இருந்தாலும் எடுத்துக்குவான், பாதகமாக இருந்தாலும் இருப்பான். கடவுள் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் பாதகத்துக்கும் உட்பாடுறதில்லை, சாதகத்துக்கும் உட்பாடுறவன் இல்லை. கடவுள் தனித்து நிற்கிறவன். அந்த தனித்து நிற்கிறவனை நீ தனித்து போய் அடைஞ்சின்னா தான் அடைய முடியுமே தவிர உன் சுயநலத்தால் இறைவனை எவனாலையும் அடைய முடியாது.
அதுதான் கடவுளுடைய வழிபாடு. அந்த மனோதைரியம் வந்தாலும் வரட்டும், போனாலும் போகட்டும், இறைவன் வேணையா. எனக்கு கடவுள் ரொம்ப கொடுத்தாருங்க அப்படின்னுவான் ஒருத்தன் கடவுளை ஊந்து கும்பிட்டான், பிச்சை எடுக்க விட்டான் என் கடவுள்னும். இது ரெண்டுக்குமே கடவுள் காரணமே கிடையாது. ரெண்டுக்கும் காரணம் நீயே, உன் கர்மாவே. இந்த ரெண்டு காரணத்துக்கும் கடவுள் மேலே போடுவான் பழி. மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னா, இவனுடைய இயலாமையை விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போடுவான். இவன் மேலே போட்டுக்கவே மாட்டான். நான் செய்த முட்டாள்தானம்னு சொல்லவே மாட்டான். இதனால் அந்த தைரியத்தை இழந்துடுறான் மனுஷன். அப்போ எப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும்? யோகி ஆனான்னா வரும், உண்மையான யோகியாக இருந்தான்னா வரும். அந்த யோகி ஆகிற வரைக்கும் இவனுக்கு அந்த இது அந்த தெளிவு வராது. சொல். இப்போ பல பேரோட வாழ்க்கையில் சில காலகட்டம் ஏற்படும். அது என்னென்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த நிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத போது அவன் குழம்பிட்டான்னு அர்த்தம். அவன் குழம்பிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெளிவு, எந்த செயல் செய்தாலும் தெளிவான செயலை செய்ய முடியாது. இதை நான் செய்வேன், சரியா தப்போ அப்படின்னு துணிவு இருக்கிறவன் செய்தால்தான் அது சரியாக ஆகலாம், தோல்வியாகவும் அடையலாம். ஆனால் அந்த தெளிவில்லாதவன் செய்யறதெல்லாம் தோல்வி தான் அடையும். அப்போ தெளிவாக இருந்தால் தான் ஒரு முடிவு எடுத்து இதை செய்ய முடியும். எல்லா நேரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும். அது தெளிவானதாக இருக்கணும் அந்த முடிவு. நான் இதை செய்கிறேன், அதில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு போய் செய்தான்னா வெற்றி பெறுவான். ஆனால் இதில் நான் வெற்றி பெறணும், இல்லை தோல்வி அடையக்கூடாது சொன்னால் தோல்வி அடைஞ்சான்னா தோண்டு போயிடுவான். அதனால் எந்த செயலாக இருந்தாலும் உலகத்தில் உனக்கு 1000 செயல்கள் செய்யணும்னு ஆசைகள் உண்டு. உனக்கு இறைவன் உனக்குன்னு சில செயல்களை வகுத்து வச்சுக்கிறான். அதுக்குள்ளே தான் நீ உழவ முடியுமே தவிர அதை கடந்து உன்னால் உழவே முடியாது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற, இதை நான் செய்தேன்னு ஊரெல்லாம் டம்மார் அடிச்சுட்டுக்கிறீங்க. ஒரு செயலுமே செய்ய முடியாது. உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கும். நீ ஒரு பணக்காரனாகிற, நான் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை வராதா? ஆனால் முடியலையே. எல்லா முயற்சிகளும், உன்னை விட அறிவு எனக்கு ஜாஸ்திக்குது, உன்னை விட திறமை எனக்கு ஜாஸ்திக்குது, ஆனால் நான் செய்யறதெல்லாம் தோல்வி அடையுது. காரணம் என்ன? இறைவன் எனக்கு வகுத்தது, என்னுடைய விதி வகுத்தது. அதுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பயணம் ஆகுமே தவிர அதை கடந்து இவன் நினைப்பெல்லாம் செயலாகாது. எவனுக்கும் நினைப்பெல்லாம் செயலாகிடுச்சுன்னா கடவுளுக்கே அங்கே வேலை இருக்காது. அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பயம்ன்றதே லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணி வேலை செய்யறதுனால தான் பயம் வருது. ஆமாம். வெற்றி தோல்வியை கணக்கு பண்ணாமல் வேலை செஞ்சாங்கன்னா பயம்ன்றதே இல்லை, வராது. காரணம், ஒரு தொழில் செய்கிற எனக்கு இவ்வளோ ஓணுங்க, அதனால் நான் இவ்வளோ கடன் வாங்கி போடுறேங்க அப்படின்னு செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சுன்னா உன் மரணத்தில் எத்துமே விடும். என்னுடைய செயல் செய்கிறேங்க, அது வெற்றி ஆடிட்டேன் தோல்வி ஆடிட்டேன்னு போனீங்கன்னா அந்த பயமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அங்கே நம்ம செய்யறது சரியா தப்பான்னு மட்டும்தான் யோசிக்கணும். அது மட்டும் யோசிக்கணும். நான் சரியாக செய்யணும், இறைவா எனக்கு துணை இருக்கணும். எந்த செயல் ஒரு ஸ்டெப்பு நீ இந்த பூமியில் எடுத்து வைக்கணும்னாலும் கடவுளுடைய துணை இல்லாத எந்த கொம்பனாலையும் வைக்க முடியாது. இந்த கால் அதை விட்டு நவராது. அப்போ இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள், இறைவனுடைய சக்தி எனக்கு வேணும். இறைவா எனக்கு ஆதரவு கொடு, நான் ஒவ்வொரு செயலையும் செய்யணும், அது 4 பேருக்கு உபயோகப்படுறான். எனக்காக செய்யும்போது இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து போயிடும். இப்போ வந்து நம்ம 18 உபதேசம் கொடுக்குறேங்க ஐயா. ஒவ்வொரு உபதேசத்துலையும் ஃபஸ்ட்டு தாயை தான் வணங்குறாங்க. அப்படி அம்மத்தனங்க ஐயா? உண்மையா? தாய் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் அதான் இல்லை இருக்குதுன்னு சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சது சொன்னங்க, அதுக்கான விளக்கம் தான் கேட்டேங்க. அதுதான் ஐயா கிட்ட வந்து நிறைய தெய்வ ஆற்றல், அவர் தெய்வமாகவே இருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி எனக்கு இருக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சில பேர் நினைக்கிறாங்க நாம் என்ன செஞ்சுட்டு வந்தாலும் ஐயாவுக்கு தெரியாது அப்படின்னா, அந்த ஐயாவுக்கு தெரியும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நீ அவங்க முகத்தை பார்த்ததுமே உனக்கு தெரியுன்றது வந்து அவங்களுக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆள் முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறான்றது உங்களுக்கு தெரியுது. இது மறைச்சி, அந்த மறைச்சி அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க பற்றி அந்த குணம். அப்போ வந்து அந்த பாவம், அவங்க செய்த பாவம் அவங்களே செய்யணுமோ நம்மளே செய்யணும். வாங்கிறதுக்கும் தயாராகிட்டோம். வாங்கி தானே ஆகணும். இந்த இடத்துக்கு வரணும்னா, அதுதான் ஆரம்பத்தில் தான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வரணும்னா எதையும் தாங்கிக்க தயாராகணும். ஏனும் புரியுங்களா?
இப்போ எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறோம். ஆமாம். அதில் சீடர்களும் வாங்குறாங்க, சீடர்களையும் சீடராக இருக்கிறவங்களும் வாங்குறாங்க, சீடராக இல்லாமல் சீடராக இருக்கிறவங்களும் வாங்குறாங்க. நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் இப்போ என்ன பண்ணலாம், வரும்போது சாமி சீடருக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணாம் அப்படின்னா அது என்ன ஆகும்? அந்த மனம் பதப்பதிக்கும் இல்லையா? பதப்பதிக்கல. அந்த மனம் பதப்பதிக்க கூடாதுன்னு இருந்ததுக்காக தான் யாராக இருந்தாலும் வந்தாச்சு கொடுத்துருவோம். ஆனால் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு நினச்சி பண்ணேன்னா மொத்தமும் என்ன வந்து சேரும். நான் என்ன பண்ணுவேன், ஐயா கிட்ட விட்டுடுவேன், அப்பா நீ தான் பார்த்துக்கணும், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் உன்னோட கைப்பாவை, நீ எப்படி ஆட்டி வைக்கிறியோ அப்படி ஆடுறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும், நானாக சுயமாக ஆட எனக்கு தெரியாதுன்ற அந்த உண்மை புரிஞ்சதுனால இதுலேருந்து தப்பிச்சுக்கினே வரேன். அதனால ஒன்றும் ஆகாது. அந்தந்த அவங்கவுங்க கொண்டு வர பாவத்தை அவங்கவுங்க மட்டும்தான் தீர்க்க முடியுமா தவிர விழுந்ததுனால தீர்க்க முடியுமான்னா தீர்க்க முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பாவத்தை தீர்க்கறதுக்கு இந்த ஆசீர்வாதம் உதவும். புரியுதுங்களா? கண்டிப்பாக அது மட்டும் உதவுமே தவிர இது நடக்கும். ஏன் இது சொல்கிறேன்னா, முன்ன மாதத்துக்கு அதுக்கு முன்ன மாதம் வந்தங்க, நீங்கள் அங்கே ஒருத்தரை பார்த்ததுமே சொல்லிட்டீங்க, நீங்கள் என்ன நினச்சிங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து அப்போ தான் கவனித்தேன், ஐயாவுக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்குது பயங்கரமாக, அதனால தான் இவ்வளோ பேர்லாம் நம்ம ஐயாவை தேடி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கிளாஸுக்கு வராங்க பார்க்குறவங்க எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு இறையாற்றல் இருக்குது. அதை பார்த்ததையுமே தெரிஞ்சுக்கிறனுடைய ஆற்றலை ஐயாவுடைய உங்களுடைய புண்ணியத்தினாலே நீங்கள் அதை பெற்றுக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் சில பேர் இந்த கலையிலே இருந்துக்குன்னு கூட கலையினுடைய பொருள் தெரியாமல் சில தவறுகள் செய்யும் போது அந்த குடும்பத்தை போய் சேருது பாவங்கள். அதனால் வந்து இது உண்மையாலாம் கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். ஒரு காலத்தில் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்க. அதுக்கான நிறையா 100% கடவுளையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் இப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் வந்து அப்படியே பள்ளி கொண்டு இருப்பார். சாட்சாத் அவனுடைய மனைவி தேவி வந்து கால் மாட்டிலேயே வந்து படுத்திருப்பான், அப்படியே அவங்களுக்கு கால் அமைத்து விட்டுங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டான் அந்த தாய், வரவங்கெல்லாம் உன்னையவே வந்து வணங்குறாங்க, என்னை வந்து இப்படி கால் மாட்டிலே கேறுனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது கிருஷ்ணர் சொன்னாராம், தேவி உனக்கு 3 வரம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது 3 வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரம் கொடுத்தால் திரும்ப பெறவே முடியாது, 2 வரம் வந்து கொடுத்தினா பெற்றுக்கலாம் மீண்டும் அவங்ககிட்டன்னு சொல்லும் போது முதல் வரம் சொன்னாங்களாம் கல்வி, லட்சுமி சரஸ்வதி. யாருக்கிட்ட ஒரு கல்வி என்ற தானத்தை வந்து அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் ஐயாவனுடைய கலை. கல்வி நம்மளுக்கெல்லாம் கொடுத்துங்கிறது கல்வி என்ற கலையில் வந்து ஒரு பொருள் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கல்வி. அடுத்தது பணம், லட்சுமி, வீரலட்சுமி, வெற்றி லட்சுமி சொல்கிறீங்களா, இத்தனை பொருள் இருக்குது. சில பேருக்கு குபேர லட்சுமி வருவாங்க, அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா இருக்கும், திரும்பி போயிடும், அது மாதிரி தான். ஆனால் ஐயா வந்து ஒரு வரம் கொடுத்துங்கிறார் நம்மளுக்கு, அதுதான் இந்த உபதேசம் என்ற வரம். கல்வி என்ற முறையில் 18 கலையாக பிரித்து கொடுக்குறார். அதனால் ஒவ்வொரு ஆளும் இந்த கலையை நல்லா உண்மையாக நேசித்து வருங்காலத்தில் அவங்க குடும்பத்தினுடைய பொருளெல்லாம் நல்லா இருந்து குழந்தை குட்டிங்களும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து எல்லாரும் உங்களுடைய ஆற்றலை பெற்று நாங்களும் இங்கே வந்திருக்கிற அனைத்து சீடர்களும் நல்ல ஒரு இடத்துக்கு சேர வேண்டும் என்று கண்டிப்பாக ஐயாவினுடைய குருபாதங்களை தொட்டு ஆத்ம வணக்கம். நன்றி சாமி. ஞான ஒளி தரும் தரும் கதிரே
करे